என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று வியாழக்கிழமை உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் பாபாவின் பாதத்தில் வைத்து நாங்கள் அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்தோம். மிக அழகாக நடைபெற்றது. உங்களுடைய பிரச்சனைகளை பாபா தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு 100% இருக்கிறது. ஒவ்வொருடைய பிரச்சனையும் அவர்களுடைய பாபாவின் வழிகாட்டின்படி கண்டிப்பாக மிக விரைவாக தீர்த்து வைப்பார். இதில் எந்தவித சந்தேகமும் நீங்கள் கொள்ள தேவையில்லை. வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தை பாபா உங்களுக்கு தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களோடு பேச வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ளவே ஆசைப்படுகிறேன். வெளிநாட்டில் இருக்கும் எனது சாய் சகோதர சகோதரிகள் எங்களுக்கு புகைப்படம் வேண்டும் சாய்ராம் என்று பலர் அனுப்பியிருக்கிறார்கள். அவர்களுடைய முகவரியை நாங்களும் அவர்களுக்காக சிரமப்பட்டு இங்கிருந்து அவர்களுக்கு தபால் மூலம் பல இடங்களுக்கு எங்களுடைய பாபாவின் புகைப்படம் சென்று இருக்கிறது. ஆனாலும் ஒரு சில புகைப்படங்கள் எங்களுக்கு திரும்பி வரும்போது மிகவும் மனசுக்கு சங்கடமாக இருக்கிறது. காரணம், இங்கிருந்து நாங்கள் வெளிநாட்டிற்கு தபால் செலவு அனுப்பும் போது அது அதிக செலவு ஆகிறது. அவர்கள் கையில் கிடைத்தால் மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் அவர்கள் கையில் கிடைக்காமல் முகவரி தவறு என்று எங்களுக்கு திரும்பி வரும்பொழுது மனசு மிக வேகமாக வலிக்கிறது. எனவே வெளிநாட்டில் வாழும் என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களுடைய முகவரி, பெயர், நீங்கள் வசிக்கும் நாடு என்று தெளிவாக எங்களுக்கு எழுதி அனுப்பினார் எங்களுடைய பாபாவின் புகைப்படம் உங்கள் இல்லம் நோக்கி வந்துவிடும். அவ்வாறு பெற்றவர்கள் பலர் இருந்தாலும் பலருடைய முகவரி தவறு என்று எங்களுக்கு திரும்பி வந்திருக்கிறது. இது உங்களுக்கும் வேதனையை தரும், அது எனக்கும் வேதனையை தருகிறது. அதே போலதான் நேற்று வியாழக்கிழமை எங்களுக்கு ஒரு கடிதம் வந்தது. இந்த கடிதம் லண்டனில் இருக்கும் ஒரு சகோதரிக்கு தனக்கு உடல்நிலை சரியில்லை, உங்களிடம் பாபாவிடம் இருந்து அந்த சீரடியிலிருந்து கொண்டிருந்த வேப்பலை இருக்கிறதா என்று கேட்டார்கள். என்னிடம் இருந்த ஒரு வேப்பலையை பாபாவிடம் கொண்டு வந்திருந்தேன். அதை அவர்களுக்கு நான் அனுப்புவதற்காக அவர் கொடுத்த முகவரியை அனுப்பினேன். வியாழக்கிழமையும் அவர் அனுப்பிய முகவரி எனக்கு திரும்ப வந்து விட்டது. அவர் கொடுத்த முகவரி, அவர் அனுப்பிய முகவரியில் நாங்கள் சிரமப்பட்டு அந்த முகவரிக்கு யாருக்குமே கிடைக்காத, பலருக்கு கிடைக்காத அந்த வேப்பிலையை நாங்கள் அவருக்காக அனுப்பி வைத்தோம். ஆனால் ஒரு துரதிருஷ்டம், அவர்களுக்கு அந்த வேப்பிலை கிடைக்கவில்லை, முகவரி தவறு என்று திரும்பி வந்திருக்கிறது. எங்களுக்கு கிடைக்கும் 1-2 வேப்பிலைகளை நான் மற்றவர்களுக்கு, அதுவும் உடல்நிலை சரியில்லாதவர்களுக்காக மட்டுமே நான் அதை கொடுப்பேன். ஏனென்றால் பாபாவின் குருஸ்தானத்தில் கிடைக்கும் அந்த வேப்பிலை அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அது அவ்வளவு எளிதில் கிடைக்காது. அங்கே சென்றவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் கீழே விழுந்து காய்ந்து போன அந்த வேப்பிலை தான் நமக்கு கிடைக்கும். அவற்றை நாங்கள் கொண்டு வந்து பத்திரமாக பாதுகாத்து இவ்வாறு கேட்பவர்களுக்கு அனுப்புவது எங்களுடைய வாடிக்கை. ஆனாலும் இது திரும்பி வந்தது எனக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்பட்டிருக்கிறது. அந்த பாபாவின் வேப்பிலை இதுதான் அந்த சகோதரிக்கு கிடைக்காதல் போனது எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே என் அன்பான சாய் சகோதர சகோதரிகளை, உங்களுடைய முகவரியை தயவு செய்து சரியாக எனக்கு எழுதி அனுப்புங்கள். ஏனென்றால் உங்களிடம் நான் அனுப்பும் படமோ அல்லது புகைப்படமோ சிலர் சச்சரிடம் கேட்கிறார்கள். இவை அனைத்தும் கிடைத்து விட்டால் எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆனால் கிடைக்காமல் திரும்பி வரும்போது எனக்கு தேவையில்லாத ஒரு மன வருத்தத்தை ஏற்படுகிறது, செலவு ஏற்படுகிறது என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனிவரும் காலங்களில் என் அன்பான சகோதர சகோதரிகள் சரியான முகவரியை அனுப்புவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே உங்களுடைய பெயர், முகவரி, எந்த நாடு என்பதை தெளிவாக எனக்கு எழுதி அனுப்புங்கள். பாபாவின் படம் உங்கள் வீடு நோக்கி வரும் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம். பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.